இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களை பார்க்க நம்ம தமிழ் வீடியோஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போதான் நாம போற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். தமிழ் சினிமாவின் பிரபல நடிகையாக வலம் வருபவங்க தான் நடிகை அனுபமா பரமேஸ்வரன் அவர்கள். அவங்களுக்கு நடந்த கொடுமையான சம்பவம் தான் தற்போது மிக பெரும் அளவில் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது. அவங்களுக்கு என்ன நடந்தது, ஒரு குறிப்பிட்ட நபரால் மிக பெரும் அளவில் மன வலியை அனுபவித்திருக்காங்க, மிக பெரும் ஒரு கொடூரமான ஒரு வாழ்வையே அவங்க வாழ்ந்திருக்காங்க அப்படின்றதும் தற்போது வெளியாகி இருக்கின்றது. அப்படி என்னதான் அவங்களுக்கு நடந்தது, ஏன் அப்படி ஒரு கொடூரமான வாழ்க்கையை வாழ்ந்தாங்க, அப்படி ஒரு கொடுமையை கொடுத்தது யார் அப்படின்றத பற்றி தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம். கடைசி வர பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி நடிகை அனுபமா பரமேஸ்வரன் அவர்களை பிடித்தவங்க இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். நடிகை அனுபமா பரமேஸ்வரன் அவர்கள் சமீபத்தில் வெளியிட்டிருந்த ஒரு பதிவு மிக பெரும் அளவில் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்தது. மன அமைதியை தேடி சில பாதைகளை விட்டுவிட வேண்டி இருக்கிறது. என்னை மீண்டும் என்னிடம் அழைத்து வந்ததற்கு பிரபஞ்சத்திற்கு நன்றி அப்படின்ற வகையில் அவங்க பதிவிட்டு இருந்தாங்க. இதனால் அனுபமாவிற்கு என்ன ஆச்சு, பிரேக்கப் ஆயிடுச்சா, இல்லை யாரையாவது காதலித்து இருந்தாங்களா, இல்லை மற்றபடி அவங்களுடைய வாழ்க்கையில் ஏதேனும் தனிப்பட்ட பிரச்சனையா அப்படின்ற மாதிரி பல வகைகளில் பார்த்தீங்கன்னா பலரும் பேச தொடங்கி இருந்தாங்க. இந்த நிலையில தான் அவங்களுக்கு என்ன நடந்தது அப்படின்ற அதிர்ச்சியான தகவல் வெளியாகி இருக்கின்றது. கேரளாவை சேர்ந்த அனுபமா பரமேஸ்வரன் அவர்கள் பிரேமம் அப்படின்ற திரைப்படத்தின் மூலமாக ரசிகர்களிடம் அறிமுகமானாங்க. அந்த படத்தில் மேரி என்று ஒரு கேரக்டரில் நடித்ததன் மூலமாக தென்னிந்திய ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்தாங்க. அதற்கு பிறகு மலையாளம் மட்டுமில்லை, தமிழ், தெலுங்கு உள்ளிட்ட பல மொழி படங்கள்லையும் நடித்து தனக்கான ஒரு இடத்தை பிடித்தாங்க. தமிழில் கொடி, தள்ளி போகாதே, பைசன் உள்ளிட்ட படங்களில் நடித்து தமிழ் ரசிகர்களின் மனதிலும் நீங்காத இடத்தை பிடித்தாங்க. குறிப்பாக தனுஷ் நடித்த கொடி படத்தில் அனுபமாவின் நடிப்பு மிக பெரும் வரவேற்பை பெற்றது. மாரி செல்வராஜ் இயக்கத்தில் துருவ் விக்ரம் நடித்த பைசன் படத்தில் அனுபமா நடித்திருந்தாங்க. இந்த படத்தின் படப்பிடிப்பின் போது இருவருக்கும் பழக்கம் ஏற்பட்டதாகவும் அது காதலாக மாறியதாகவும் கூட செய்திகள் வெளியாகி இருந்தது. துருவ் போடும் போஸ்டுகளுக்கு அனுபமா கமெண்ட் கொடுப்பது, அனுபமா போடும் போஸ்டுக்கு துருவ் லைக் கொடுப்பது என்று சோசியல் மீடியாவில் எப்பவுமே ஒரு சிக்னல் காட்டிக்கொண்டே இருந்தாங்க. இருவருமே தங்களுடைய காதலை அதிகாரப்பூர்வமாக மட்டுமே அறிவிக்கலையே தவிர அவங்க பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா மிக பெரும் அளவில் வைரலாக பரவிட்டு இருந்தது. ஒரு காதலன் காதலை செய்வது போல தான் அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. தன்னுடைய வாழ்க்கையில் அமைதியை தேடி கண்டுபிடித்ததாகவும் தன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையில்லாத சில விஷயங்களை விட்டுட்டு மீண்டும் தன்னை தேடி வந்ததாகவும் அவங்க தற்போது ஒரு பதிவு ஒன்று பதிவிட்டு இருந்தாங்க. அதனால் துருவுடன் இவங்களுக்கு பிரேக்கப் ஆகிடுச்சா, என்ன நடந்தது துருவுக்கும் இவங்களுக்கும் அப்படின்ற மாதிரிலாம் கேட்க தொடங்கி இருந்தாங்க. மிக முக்கியமாக அவங்க ஒரு பதிவு வெளியிட்டு இருந்தாங்கன்னு சொன்னான்ல, அந்த பதிவு தான் இந்த பதிவை ஏதோ ஒரே நாளில் எனக்கு நடந்ததை வெளியிட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி நினைத்து கொண்டிருக்காங்க. அப்படியெல்லாம் இல்லை, சுமார் 2 வருடங்களாக நான் அனுபவித்த உடல் மற்றும் மன ரீதியான வேதனை தான் இது அப்படின்ற மாதிரி மிக மிக முக்கியமான ஒரு விஷயத்தை அனுபவமாக சொல்லியிருக்காங்க. அதற்கு பின்னாடி பல கொடுமையான பக்கங்களும் இருக்கின்றது. அதாவது அனுபமா பரமேஸ்வரன் அவர்கள் நீண்ட நாட்களாக பார்த்தீங்கன்னா மிக பெரும் வேதனையை அனுபவித்து வந்திருக்காங்க. இதற்கு முன்பு அவங்க இப்படி ஒரு பிரச்சனையை அனுபவித்ததே இல்லையா. இது ஒரு சாதாரண காதல் பிரச்சனையெல்லாம் இல்லையா, நார்கிஸ்டிக் அபியூஸ் அப்படின்ட்டு உளவியல் ரீதியான கடுமையான துன்புறுத்தல் தான். அந்த துன்புறுத்தலை தான் நான் அனுபவித்தேன் அப்படின்ற மாதிரி அதிர்ச்சியான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயம் என்னை போன்று இந்த விஷயத்தில் நேரடியாக அனுபவித்தவர்களுக்கு மட்டும்தான் அதனுடைய வலியும் வேதனையும் புரியும். காதலிக்கும் போது காதலின் மீது நம்பிக்கை வைத்து தனிப்பட்ட காயங்களை பகிர்ந்து கொண்டேன். அப்படி என்னை பற்றிய தகவல்களை கேட்டுக்கொண்டு அதன் மூலம் ஒரு எமோஷ்னலான பிணைப்பை அந்த நபர் உருவாக்கினார். ஆரம்பத்தில் அவருடைய செயல்பாடுகள் நமக்கு கட்டுப்படுவது போல தெரியாது, மிகவும் அன்பாகவும் அக்கறையாகவும் இருப்பது போல தான் இருக்கும். ஆனால் காலப்போக்கில் சின்ன சின்ன விஷயங்கள் மீது நம்ம மீது அந்த நபர் ஆதிக்கம் செலுத்தினார்.
உதாரணமாக நான் ஒரு சுடிதார் அணிந்து கொண்டு போகும்போது என் பொண்டாட்டி எவ்வளவு அழகா இருக்கா அப்படின்ற மாதிரி பாராட்டுவார். அதை கேட்டதும் நம்ம மனசுக்கு நிறைஞ்சிடும். பிறகு அவருக்கு பிடித்த உடைகளை நாம் அணிய தொடங்கிடுவோம். இறுதியில் என்ன உடை அணிய வேண்டும் அப்படின்றத கூட அவரிடம் கேட்க வேண்டிய நிலை ஆகிடும். அப்படிதான் எனக்கும் என்னுடைய வாழ்க்கையில் நடந்தது. நாங்கள் காதலிக்க ஆரம்பித்ததும் அவருடைய குடும்பத்தினரிடம் என்னை அறிமுகப்படுத்தினார். உடனே அவருடைய குடும்பத்தினர் என் வீட்டுக்கு வந்தாங்க. என் பெற்றோர் அவரின் வீட்டுக்கு போனாங்க. இப்படி 3 மாதங்கள்லேயே நிச்சயதார்த்தம் எங்கு நடத்துவது, எத்தனை பேர் வர வேண்டும் திருமணத்துக்கு அப்படின்ற பேச்சு வரப்போச்சு. அது எனக்கு ஒரு பயத்தை கொடுத்திருக்கு. அதனால் அந்த நிச்சயதார்த்தத்தை பல முறை நான் தள்ளி போட்டேன் அப்படின்ற மாதிரியான வெளிவராத ஒரு அதிர்ச்சி தகவலை பற்றி கூட தற்போது அனுபவமாக பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை அவங்களே சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இது சரியான நேரம் இல்லை, இன்னும் கொஞ்ச நேரம் எடுத்துக்கொள்ளலாம், நீ உன்னுடைய கெரியரில் கவனம் செலுத்து, இன்னும் நமக்கு வயசு இருக்குது அப்படின்ற மாதிரி அனுபவமா அவருடைய காதலனிடம் சொல்லியிருக்காங்க. அதற்கு அவர் கேட்கலை. பணத்திற்காக தான் எப்படி பழகிறாங்க அப்படின்ற மாதிரி இருவருக்குள்ளாரவும் பிரச்சனை ஏற்பட்டு இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் அந்த நபர் சில சமயம் பேசி கொண்டிருக்கும் போதே அனுபமாவிடம் அந்நியன் போல கூட நடந்து கொள்வாராம். ஒரு நாள் ரொம்பவும் பாசமாக வந்து அனுபமா கிட்ட பேசுவார். சரி, இவ்வளவு காதலாக இருக்கிறாரே அப்படின்ட்டு இவங்க நினைத்திருக்கும் போது அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா சின்ன விஷயத்துக்கு கூட ஏன் எப்படி செஞ்ச அப்படின்ற மாதிரி அந்நியன் போல அந்த நபர் மிரட்ட ஆரம்பிச்சிடுவாராம். அது வந்து அனுபமாவுக்கு மிக பெரும் ஒரு பயத்தை கொடுத்திருக்கின்றது. அடுத்த நாள் ரெமோ போல வந்து காதல் மொழி பேசுவாராம். அதனால் இந்த நபரை நம்மளால் புரிந்து கொள்ளவே முடியாது போல அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்து இனி இவருடைய பழக்கமே வேண்டாம் அப்படின்ட்டு அந்த நபரை விட்டுட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளுக்கு மேலாகவே பார்த்தீங்கன்னா அந்த நபரால் அனுபவம் அவர்கள் மிக மிக ஒரு கொடுமையான வாழ்க்கையை வாழ்ந்து வந்திருக்காங்க. இந்த நபர் நமக்கு சரி வருவார் அப்படின்ட்டு தான் அவங்க காதலிக்க தொடங்கி கடைசியாக அந்த நபர் அந்நியன் கேரக்டர் போல இருக்கிறாரு. ஒரு நாள் நல்ல விதமாக பேசினா இன்னொரு நாள் அந்நியனாக மாறிடுறாரு. ஒரு நாள் கொஞ்சனா இன்னொரு நாள் கோபமாக மாறிடுறாரு. இந்த நபரை புரிந்து கொள்ள முடியாத அளவிற்கு அனுபவமுடைய ஒரு நிலை இருந்திருக்கின்றது. என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு தெரியாத ஒரு மிக பெரும் குழப்பத்திலேயே 2 வருட காலத்தையும் அந்த கொடுமையான வழிகளோடு வாழ்ந்து வந்திருக்காங்க அப்படின்றது தான் உண்மை. சரி, அந்த காதலன் தான் யாரு அப்படின்ட்டு கேட்கும்போது பலரிடமும் இருந்து வந்த தகவலின்படி அது அந்த அந்நியன் படத்தினுடைய ஹீரோவின் மகன் தான் அந்த நபர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா அனுபமா அவர்கள் கூட ஒரு நாள் ரெமோ போல இருக்கிறாரு, ஒரு நாள் அந்நியன் போல மாறிடுறாரு அப்படின்ற மாதிரி அந்த நபரின் பெயரை குறிப்பிடாமலேயே அவங்க அவரை பற்றி சொல்லியிருக்காங்க. இதனால் அது அவர் தான் அப்படின்ற மாதிரியும் ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா அவராக இப்படி நடந்து கொண்டார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அனுபவாவுக்கு நடந்த இந்த கொடுமையான சம்பவங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.